அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எலிசபெத் தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க மரியாதை இடத்துல. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அனுபவிக்கிறாங்க. அனுபவித்ததினாலே அவங்களால அதை சொல்ல முடியுது, விசுவாசித்தவனுடைய வாக்கியவதி என்று சொல்லி. அப்ப இந்த வார்த்தை சகரியாவுக்கு தேவதூதனாலே சொல்லப்படுது. இந்த சகரியா பாருங்க, ஒரு ஆசாரியம். ஆனா அவன் சந்தேகிக்கிறான். அதனால என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 1:13 பாத்தீங்கன்னா தூதன் சொல்லுகிறான், சகரியாவை பயப்படுவதை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு வந்து பாருங்களேன். 18 அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, ரொம்ப முக்கியம், இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அப்ப நல்ல விஷயத்தை தேவதூதன் சொல்ற. அப்ப ஒரு நல்ல காரியத்தை கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறப்ப சந்தேகப்படக்கூடாது. அது எப்படி நடக்கும்? இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வீடு தருவார், அது எப்படி நடக்கும்? வாடகையவே என்னால கட்ட முடியல அப்படி யோசிக்க கூடாது. பாருங்க, உங்க சரீரத்திற்குள்ள வியாதியை ஆண்டவர் நீக்க கூடாதுன்னு சொல்றப்ப அது எப்படி நடக்கும்? மெடிக்கல் டாக்டரே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், லைஃப் லாங்கா நீங்க மெடிக்கேஷன்ல இருக்கணும்ன்றாங்களே. பாருங்க, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா தான் இருக்கும். அதை நான் அப்படியே ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவன் ஒரு ஆசாரியர், இவனுக்கு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை பத்தி தெரியும். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்ததும் இவனுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் கேட்கிறான், இது எப்படி நடக்கும்? அப்ப அதுல ஒரு அவிசுவாசம் இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்தில் இருக்கிறீங்க. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறணும்னா அங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, அவிசுவாசத்துல கேட்டனால தேவதூதன் பாருங்க கண்பாய், அது வரைக்கும் நீ குறித்த காலத்துல நிறைவேற வரைக்கும் நீ பேசாம உண்மையா இருப்பான். அப்படின்னா என்ன? பேச விட்டா இன்னும் எதாவது பேசிக்கிட்டே இருப்பான், டெய்லி எது நடக்கும் அப்படிலாம் பார்த்துட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு நீ ஊமையனா இருப்பான். அப்ப அதுல ஒரு சத்தியம் அடங்குது. என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமானோம் நான் பேசாமல் இருப்பது நல்லது. அவன் ஒண்ணு ஜீவனை பேசணும், அந்த ஜீவனை என்னால பேச முடியல அப்படின்னா பேசாம இருக்கும். அவன் எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் நாட்கள் இது. நீங்கள் அவிசுவாசமா இருக்க வேண்டாம், அவிசுவாச வார்த்தைகளை பேச வேண்டாம். மாறாக கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிறைத்து கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் பேச்சு இருக்கட்டும். அப்படி இல்லையா, அமைதியா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் குறித்த காலத்திலே நிறைவேறும். அந்த குறித்த காலம், இந்த நாள், இந்த மாதம், இந்த வாரம். அப்ப நான் சொல்றேன், கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயம் நிச்சயம் நிறைவேறியே ஆகும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தெய்வ மகிமையை பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர்களை ஆசை